கொஞ்ச தூரம் தான், சரியா? நடந்து போயிருவோன்னு. இழிச்சக்கா, ஆனா நீங்க இப்படி பேசி சாமர்த்தியமா இறங்குவியன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, தெரியுமா? ஏட்டி பரவு, ஒரு டிக்கெட் 100 ரூபாயம்ல. 6 டிக்கெட் 600 ரூபாய்க்கு எங்க போறது? துணி எடுக்கே காசு இல்லாம தான் வந்திருக்கேன். இதுல 100 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுக்கணுமல்ல? என்னது, துணி எடுக்க காசு இல்லாம வந்திருக்கீல? ஏட்டி துணி எடுக்க காசு இருக்குட்டி, அது ஒரு ஃப்ளோல வந்துட்டு விடு. சரோஜக்கா, இன்னும் எத்தனை கிலோமீட்டருக்கு நடக்கணும்? ஏட்டி அது இருக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் இல்லனா 10 கிலோமீட்டர் டி. எம்மாடி எம்மாடி எம்மாடி, அவ்வளவு தூரம் இருக்குதா? ஏட்டி உமா, அங்க இருந்து பஸ்ல இவ்வளவு தூரம் வந்தது உனக்கு கிலோமீட்டர் தெரியல. இதுல இருக்க 5 கிலோமீட்டர் உனக்கு தூரமா இருக்கோ? இல்லக்க, நடக்கணும் பாத்தியலா, வயசு வேற ஆயிட்டே போகுது. அதான்க்க. அதான் டி, வயசாகுதுல, எல்லாரும் நடங்க, அப்பதான் சுகர்லாம் வராது. ஏய் இழிச்சக்கா, இப்படியே சவுளி கடையிலயும் விலையை குறைச்சி பேசிருங்கண்ணே, பொங்கலுக்கும் சவுளி எடுத்துட்டு வந்துருவோம். எப்படி ஒரு சேலையை 2 வெட்டி 250 250ன்னு வாங்கிட்டு வந்துருவோமா? ஏன் இழிச்சக்கா அப்படி பேசி வாங்க முடியாதா? ஒரு சேலையை கம்மி பண்ணி வாங்க முடியாதா? ஏட்டி, இது பஸ்ஸுக்காரன் ஏதோ கூமுட்டை, அவன் கண்ணை பத்தியா முட்டை மாதிரி, அதான் அவன் ஏமாந்து போயிட்டான். இது சவுளி கடைக்காரனும் அப்படியே இருப்பானா? ஏக்கா இருந்தாலும் நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாதுக்கா, அவனுக்கு பாதி காசாவது கொடுத்துட்டு வந்திருக்கணும். இந்த போட்டி பஸ் பின்னாடி தான் போயிட்டு இருக்கு, ஓடி போய் கொடுத்துட்டு வா, ஓடு. வேண்டாம் வேண்டாம். சரி நடக்க ஆரம்பிப்போமா? ஆமா வாங்க, நடந்து போவோம். இது பாதை வர ரொம்ப காடா இருக்கு, யாரும் வந்தாலும் தெரியாது, கொள்ளடிக்கிறதுக்கு வந்தாலும் தெரியாது. ஏட்டி கொள்ளடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அந்த சேலை எடுக்கிறதுக்கு ஒரு 600 ரூபா வச்சிருப்பிய, மிஞ்சி போனா 1000 ரூபா வச்சிருப்பிய, அது மட்டும் தானே. பிறகு கையில காதுல ஒண்ணுமே போடல, என்னத்தை கொள்ளடிக்க போறானுவோ? நீங்க போட்டிருக்கீங்களா சரசாக்கா? ஏட்டி இது கவரிங் டி, தங்க இருக்க வலைக்கு தங்கத்தை மாட்டிட்டு அலைய வேண்டியதான். ஆமா. சரி சரி வாங்க போவோம். ஷப்பா, ஏ இழிச்சக்கா, எனக்கு மூச்சு முட்டது. என்ன எவ்வளவு தூரம் நடக்கணும்? ஏட்டி வயசானவிலாம் நாங்க அது பாட்டுக்கு நடந்து வரோம், வயசுக்குள்ள உனக்கு என்ன? ஏக்கா ரொம்ப தூரமா நடந்து போன மாதிரியே இருக்கு, இன்னும் கடையே காணுமே. வரண்டி, இப்போ ஒரு கடவை தாண்டி வந்தோம், அதுல நல்லாவே இல்ல, கொஞ்சம் நல்ல கடையை பார்த்து போவோம். ஏக்கா அப்படியே ஆஃபர் போட்டிருக்க கடையை தேடி பார்த்து போவோமா? என்னது ஆஃப் ஆயிலா? ஏய் இழிச்சக்கா, அவ ஆஃபர்னு சொன்னா, உங்களுக்கும் காது பீஸ் போயிடுச்சா? பங்குச்ச குட்டி, இல்லட்டி எனக்கு கேட்டுச்சு, நான் தான் சரி நேரம் போகலையே வம்பளுக்கலாமேன்னு அப்படி சொன்னேன். ரெண்டக்கா வாரியா, நம்ம 2 சண்டை போடலாம். வேண்டாப்பா, நானும் பல்லு தீட்டி வச்சிருக்கவங்க கிட்ட எல்லாம் சண்டைக்கு போறது இல்ல. ஆமா ஏட்டி, போன வாட்டி நம்ம எப்பவுமே துணி எடுக்க போனோம்ல தீபாவளிக்கு, ஆமா தீபாவளிக்கு தான். அப்ப இந்த ஹீரோயின் நடிகை எல்லாம் போடுற மாதிரி துணி அரைங்குளமா எடுத்துட்டு வந்துச்சுல்ல, அந்த மாதிரி எடுக்காதட்டி, எல்லாரும் நல்ல சேலையா எடுப்போன்னு. ஆமாக்கா, எங்க அம்மாவும் சொல்லி விட்டாவோ சேலை தான் எடுத்துட்டு வரணும். எனக்கு ஒன்று, எங்க ஆச்சிக்கு ஒன்று, எங்க அம்மைக்கு ஒன்று, 3 ஒரே மாதிரி எடுக்கலான்ட்டு இருக்கேன்க்கா. ஆமாட்டி, ஒரு மாடல் துணிலாம் எதுக்கு, நல்ல சேலைகளை எடுத்து கட்டுங்க, அப்புறம் பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும். ஏன் இழிச்சக்கா, உங்களையும் சேர்த்து சொல்றேன், நல்ல பேண்ட் துணிலாம் போடாம சேலை எடுத்து கட்டுங்க. பங்குச்ச குட்டி, நானும் சேலை தான் எடுக்கணும். ஆமா, மாமியார் கிழவிக்கு ஃப்ரெண்டு கிழவிக்கு எனக்கு ஒன்று, நானும் 3 சேலை எடுக்க வேண்டியிருக்குட்டி. நானும் 3 சேலை தான் எடுப்பேன், கிறிஸ்துமஸுக்கு, நியூ இயருக்கு, உங்களுக்கு. ஏ அப்பா, எத்தனை இக்கு? ராணி அக்கா, நீங்க எத்தனை சேலை எடுக்க போறீங்க? நானா, எனக்கு ஒண்ணு, எங்க மாமா ஒண்ணு. ராணி அக்கா, என்ன உங்க மாமா என்ன சேலையை கட்ட போறாவோ? இல்லடி, எனக்கு ஒரு சேலை, இன்னொரு சேலையும் எனக்கு தான். எல்லாரும் 2 சேலை 3 சேலைன்னு எடுப்பேன்னு பேசிக்கிடுறாவளே, காசு நிறைய வச்சிருப்பாவளோ. நம்ம தான் ஒண்ணுமே வைக்காம கையை வீசிட்டு வந்திருக்கோம் போல, வெறுங்கையா. கை வீசம்மா கை வீசு, கடைக்கு போலாம் கை வீசு, சேலை வாங்கலாம் கை வீசு. ஏ சரோஜக்கா, என்ன பாட்டு படிக்கியா? என் மனசுல நினைச்சிட்டு ஏதாவது வெளியே கேட்டுச்சோ? ஏட்டி இல்லட்டி, நான் தான் நேரம் போக மாட்டேங்கன்னு பொழுதுபோக்குக்கு பாட்டு படிச்சேன். இப்ப என்ன நீ மனசுல என்ன நினைச்ச? இல்லையா, நான் ஒண்ணும் நினைக்கலையே. ஏக்கா, நம்மளை சுத்தி எல்லாம் லூசாவே அலையுது பாத்தீங்களா? ஆமாட்டி ஆமாட்டி. சரி எட்டி நடங்க போவோம், எவ்வளவு நேரம் இதுல நின்னு பேசுறதுக்கு? எல்லா புகழும் ஒருவனுக்கே, அந்த ஒருவன் நான் தானே. ஏ அப்பா, பஸ்ல டிக்கெட் எடுக்காம கூட்டன்ட்டாவலாம், அதுல இருந்து ஒரே சீனா இருக்கு. ஏட்டி சீனுன்னு ஒண்ணுதான் ஞாபகம் வருது, நேத்து ஒரு பெரிய சீனுட்டி. ஏ போறவே எதுக்கு திரும்பி வாரியே? பங்கச்ச குட்டி, இந்த ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், காமெடி ஃபன்னா இருக்கும். அப்ப சொல்லுங்க, இந்த வெயிலுக்கு ஏதாவது காமெடி பண்ணிட்டே வாங்கப்பா, ஒரே வேத்து ஒழுவுது. ஏட்டி நேத்து ஜிஹெச்சுக்கு போனோம், அதான் டி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, எம்மா பெருசு, எப்படி கட்டியிருக்காவு தெரியுமா? அவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில ஒரு ஆளு பாம்போட செத்து கிடக்காரு டி.
எப்போ போனிய என்கிட்டலாம் சொல்லல? ஏட்டி அது திங்கக்கிழமை போவேன். ஆமா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, அது வேற கதை. பிறகு ஒரு நாள் போடுவோம். ஐயோ அவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியில அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆள் இல்லையா? பிறகு என்னாச்சு? அதே தாண்டி நானும் புருஷ்கிட்ட கேட்டேன், இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆள் இல்ல அப்படின்னு கேட்டேன். பிறகு என்னாச்சு? பிறகு என்ன இருக்கும், அது யாராவது வாட்ச்மேன் அண்ணன் வந்து தூக்கி தூர போட்டிருப்பாவோ. தூக்கி தூர போடுறாவளா? எப்படி அது ஒரு மனுஷனை தூக்கி தூர போட முடியும்? ஏட்டி அது மனுஷன் இல்ல, பெருச்சாலி. பெருச்சாலிக்கு அந்த கதை. இழுச்சக்கா நான் கூட வேற யாரோ தான் இப்படி வாயிட்டா உள்ளன்ட்டு பயந்து போய் கேட்டுட்டு இருக்கேன் கதையை. நான் இருக்கு சோ போங்க ஏட்டி நடங்க. ஏட்டி எல்லாரும் நடந்து வர கலப்பு தெரியாம இருக்கணும்ல, அதான் காமெடி ஃபன்னு. நல்ல ஃபண்டு பண்ணியே போங்க. நான் கூட நிஜமோ நம்பிட்டேன். ஏட்டி நிஜம்தா, ஒரு பெருச்சாலி செத்து கிடந்துட்டி, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணே ஆள் இல்ல. போ ஏன் நீங்க தூக்கி வச்சு பண்ணிட்டு வர வேண்டியதானே ட்ரீட்மெண்ட்? அது செத்து போச்சு. ஏன்டா ரெண்டு இருந்தா குழம்பு வச்சு தந்துருப்போம்ல. அடி ஆத்தியோ, ஏ ராணியக்கா, வர வர உங்ககிட்ட பழகுறதுக்கு எனக்கு பயமா இருக்குது. ஏமாடி நான் ஒண்ணு என்ன செஞ்சேன்? முருங்கக்கா நினைச்சு என்ன தூக்கி குழம்புக்குள்ள போட்டி என்ன பண்றது? சே எனக்கு முருங்கைக்காய் பிடிக்காது. எனக்கா முடி வளராதா எனக்கா முடி வளராதா. ஏட்டி பங்கஜம், மண்டை நிறைய முடி வச்சுட்டு காலையிலேயே என்னத்தை புலம்பிட்டு இருக்க நீயே? ஐயோ மனுஷா, நானே பாட்டு படிச்சேன். சன் மியூசிக் இருக்குல்ல, அதுல இந்த பாட்டு ஓடிச்சு. ஆமா. என்ன பாட்டோ ஒன்றும் புரியல போ. மண்டை நிறைய முடிய வச்சுட்டு எனக்கா முடி வளராதான்னு காலையிலே புலம்பிட்டு இருக்க. வேலை இருந்தா பாருட்டி போட்டி. உமருக்கு பொறாம நான் அழகா பாடுதேனே. ஆமாட்டி, எனக்கு பொறாமதான். ஐயோ அண்ணே, என்ன வெளியே கிளம்பிட்டீங்களா? காலையிலே வீட்டை தேடி வந்தாச்சு. இன்னைக்கு என்ன கூத்து நடக்க போதோ தெரியல. ஆமாக்கா, டீ கடை வரைக்கும் போறேன். சரி போயிட்டு வாங்க. கொஞ்சம் பிந்தியே வாங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. நாங்க நிறைய பேசணும், அதனால எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சாயந்தரம் போல வாங்க என்ன. இது என் வீடா அவிய வீடா? எனக்கே குழப்பமா இருக்கு. ஏட்டி பங்கச்ச குட்டி பேரு நல்லா வச்சிருக்காவோ பாருங்களாம், பங்கச்ச குட்டி, ஆட்டுக்குட்டின்னு. என்ன வீடு தேடி வந்திருக்கிய? ஏதாவது அவசரமா? ஏட்டி அவசரம்லாம் ஒண்ணும் இல்ல, உன்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான். அக்கா நாங்களும் வந்திருக்கோம். ஏமா உங்களெல்லாம் வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? எவ்வளவு நேரம் கழிச்சு வாரியோ? உனக்கு என்ன டீ, நீ எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்துவேன், நாங்க அப்படியா? ஆமாமா, நான் ஊர் சுத்துவேன், நீங்க வீடு விட குழம்பு வாங்க சுத்துவியோ. ஏட்டி காலையிலே என்ன வம்புக்கு இழுக்காத, பெயிரு. நான் சண்டை போடுற மூடுல இல்ல. என்ன எல்லாரும் திடீர்னு வந்திருக்கியோ? ஐயோ இருங்க, சோபால இடம் பத்தாதுல, நான் போய் சேர் எடுத்துட்டு வரேன் எல்லாருக்கும். என்ன விஷயமா வந்திருக்காவளோ தெரியல, காலையிலேயே ஒரு கூட்டம் போட்டாவள வீட்டுக்குள்ள. ஏட்டி கீதா மூஞ்சி எதுக்கு அப்படி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரோஜா, நான் நல்லா தான் இருக்கேன். ஏ லட்சுமி அக்கா, உமா, கீதா வாங்க உட்காருங்க. ஏட்டி ஒரே ஒரு சேர் எடுத்துட்டு வந்து 4 பேரை உட்கார கூப்பிடுற பங்கச்சு குட்டி. ஏக்கா ஒண்ணே ஒண்ணுதாக்கா இருக்கு, யார்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்களேன். சேர்லாம் வேணாமா, நாங்க தரையிலேயே உட்கார்றோம். சரிக்கா, அப்ப எல்லாரும் தரையிலேயே உட்காந்துருவோம். நான் சேரு உள்ள கிடக்குன்னு தான் போனேன், பார்த்தா ஒண்ணுதான் இருந்திருக்கு. சொல்லுங்கக்கா, என்ன விஷயமா எல்லாரும் வந்திருக்கீங்க? இளிச்சக்கா நீங்களே சொல்லுங்க. ஏட்டி ஒண்ணும் இல்ல, கிறிஸ்துமஸ் வருதுல்ல, அதுக்கு எல்லாருமா சேர்ந்து பிரியாணி செய்யலான்ட்டு முடிவெடுத்திருக்கோம். அதான் ஓண்டையும் ஒரு வார்த்தை கேட்கலாமன்னு வந்தோம். இது எப்பக்கா முடிவெடுத்தியே? ஏட்டி இப்பதான் ஜஸ்ட் நவ் மரத்தடியில இருந்து பேசிட்டு தான் நேரம் உன் வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன் எல்லார்த்தையும். ஏக்கா ஆமாக்கா, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்கக்கா ப்ளீஸ்க்கா, கண்டிப்பா செய்யணும்க்கா. ஏட்டி பிரியாணினா எப்படி சொல்லுதியோ? நம்ம 6 பேரும் சேர்ந்தா? ஏட்டி நம்ம அந்த மரத்தடியிலேயே செஞ்சுருவோம். ஆமா, சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெண்டையும் செஞ்சுருவோம். கிறிஸ்மஸுக்கு போட்டுருவோம், டீ எல்லாருக்கும் ஊருக்குலாம் போட்டுருவோம். இக்கா அப்ப நிறைய செலவாகும்ல. அத பத்தி பேசலாம் டீ வந்திருக்கோம். மருமவளே ஷப்பா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியல, எங்க போனாலும் வந்துருது. மாமியார் கழுவியோ என்ன இந்த பக்கம்? ஏட்டி எங்க போனாலும் என்னையும் கூட்டு போட்டி, வீட்டுல ஒரே போரு, உன்னால பெரிய அக்க போரு. நம்ம கதைக்கு வருவோம். சொல்லுங்கக்கா. அப்ப அந்த செலவுலாம் இருக்குல்ல, அது ஆளுக்கு பாதி பாதியே போட்டுக்கலான்ட்டு பேச வந்திருக்கீங்களோ?
ஏட்டி நம்ம காசா போட்டு செலவு பண்றதோட ஒரு ஆளு இந்த பொருள் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னோம்னா கரெக்டா இருக்கும்ல. ஆமாக்கா அதுவும் கரெக்ட் இல்லைன்னு இந்த பொருள் அவையவே வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா எல்லாரும் போட்டு செஞ்ச மாதிரி இருக்கும்ல. ஏம்மா என்னதுமா செய்ய போறியோ? கேசரியா? கோயில் பூசாரி உடம்பு ஃபுல்லா சுகர் வச்சுக்கிட்டு கேசரி கேக்குதோ? ஏக்கா நானே வரவு எல்லாம் கொண்டு வந்துடுறேன்க்கா. சரி உமா, அப்ப யார் யாரால என்ன முடியும்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசி முடிவு எடுத்துக்கிடுவோம். ஏக்கா அப்போ நான் எங்கள் அப்பாட்ட சொல்லி நல்ல நாட்டு கோழியில் ஒரு 4 கோழி வாங்கிட்டு வந்துடுறேன்க்கா. ஏட்டி நெட்டூஸ் 4 கோழிலாம் பத்தாது, மேக்ஸிமம் ஒரு 8 வேணும் டி. சரி அவ்வளோதானே, 8 கோழியா? சரி நான் கோழி வாங்கிட்டு வரேன் அப்போ சிக்கன் பிரியாணிக்கு. ஏம்மா கோழி தான் ரிட்டையர் ஆயிட்டார்ல கிரிக்கெட்ல, பிறகு என்னத்துக்கு அவரு? ஏ பாட்டி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியாளா? சரி டி நெட்டூஸ், அப்ப நீ கோழி வாங்கிட்டு வந்துரு, நான் ஒரு 4 ஆடு வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா மட்டன் பிரியாணிக்கு. ஏக்கா நான் இந்த மசாலா சாமான் காய்கறி சாமான்லாம் நான் வாங்கிட்டு வரேன்க்கா. சரி அப்ப நான் பிரியாணி அரிசி தண்ணி வேற என்னெல்லாம் தேவைப்படுமோ என்ன அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நல்ல வேலை நம்ம கிட்ட யாரும் ஒன்றும் கேட்கல, அப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம். சாப்பிட்றதுக்கு மட்டும் ஒரு பெரிய வாளியை தூக்கிட்டு போயிடலாம், பிரியாணியும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலாம். கீதாக்கா ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துருக்கீல. ஏட்டி கீதா நீ என்ன வாங்கிட்டு வர போற? அதான் தெரியல பார்த்துடுங்க, யோசிச்சுட்டே இருக்கேன். எல்லாரும் ஆளுக்கு ஒரு பொருள் சொல்லிட்டீங்களா, பிறகு என்ன பொருள் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஐயா நம்ம இதை மறந்துட்டோம் பாத்தீங்களா, எல்லாமே ரெடி பண்ணோம், சாப்பாடு செய்ய பாத்திரம் வேணும்ல. ஏட்டி கீதா அப்ப நீ 2 பெரிய அண்டா வாடகைக்கு எடுத்துட்டு வந்துருட்டி, ஒன்னு பிரியாணி செய்யணும் சிக்கனுக்கு, இன்னொன்னு மட்டன் பிரியாணிக்கு சரியா? வாடகைக்கா நான் எங்க போவேன்? ஏட்டி அதுக்கு எதுக்கு வாய புழக்க, எங்கேயாவது கடை கண்ணில கேட்டேன்னா வாடகைக்கு தருவானோட்டி. 2 அண்டா உண்டா போதும், வேற நீ எதுவும் வாங்காண்டா. சரி அப்ப நான் அண்டா மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏட்டி கேசரி செய்யணும்னு முடிவு போட்டியலே, அந்த கேசரி பவுடரு கலர் வேணும்ல, அது நான் வாங்கிட்டு வரேன் டி. அப்புறம் பங்குச்சு குட்டி பிரியாணி மட்டும் தானா, கிரேவி ஏதாவது உண்டா? ஏக்கா அது சிக்கனும் மட்டனும் எவ்வளவு வருதுன்னு பார்த்துக்கிடுவோம்க்கா, மொத்தமா பார்த்துட்டு மீதி இருந்தா கிரேவி வச்சு விட்டுருவோம் சரிங்களா? சரி டி அப்போ ஒரு நாள் போட்டுருவோம், கிறிஸ்மஸுக்கு கரெக்டா எல்லாருக்கும் பிரியாணி கொடுக்குற மாதிரி. ஏக்கா அப்போ நைட்டு இல்லைன்னா விடிய காலத்துலேருந்து செய்ய ஆரம்பிக்கணுமோ? ஆமா பத்திலாம் அதை யோசிக்கல, காலையில கிறிஸ்மஸ் நைட்டு செய்வோமா? கிறிஸ்மஸ் ஞாயிற்றுக்கிழமை வருதோ, நம்ம சனிக்கிழமை நைட்டு செய்வோம்க்கா. ஏட்டி நைட்டு செய்யலாம், ஆனா சரி டி நைட்டே செய்வோம். நான் இந்த புருஷ்கிட்ட சொல்லி அந்த மரத்தடியில் 2 லைட்டு போட சொல்றேன் சரியா? சரிடி கேசரினா சரிதான். சரிக்கா அப்ப அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்ப்போம். என்ன 3-4 தானக்கா இருக்குது. ஆமா ஆமா அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்ப்போம், இன்னும் 3 நாள் தானே இருக்குது. எல்லாத்தையும் அப்படியே வாங்கி போட்டாதான் கொஞ்சம் கொஞ்சமா கையில செலவு பிடிக்கிறது தெரியாது. சரி டி அப்ப கிளம்புதோம். சரி லிச்சக்கா. இக்கா வந்ததுக்கு எதுவும் காப்பி தண்ணி எதுவும் கிடையாதா? தண்ணி வேணா மோந்து தருவா, வந்து குடிச்சிட்டு போட்டி. உமா நீ என்ன வாங்கி தரதா சொல்லியிருந்தே பிரியாணி செய்றதுக்கு? விரவுமா, விரவு வாங்கி கொடுத்துட்டோம்னா 2 அடுப்பு எரிக்கணும்ல, விரவுக்கு சொல்லியிருந்தேன். நம்ம முதல்ல வரவு சொல்லியிருக்கலாமோ, வந்து காடுல கிடக்கும் பறை கொண்டு கொடுத்துருக்கலாம். இந்த அண்டாவு எப்படி வாடகைக்கு எடுக்க எவ்வளோ வரும்னு தெரியலையே. அப்படியா சரி சரி. நீ அண்டாக்கு சொல்லிட்டியா? இல்ல உமா இனிமேதான் எங்கேயாவது விசாரிச்சு பார்க்கணும் கம்மி ரேட்ல கிடைக்குதான்னு. நானும் இனிமேதான் வரவுலாம் பறக்கக்கு போகணும். ஒரு முக்கிய அறிவிப்பு, ஊர் தலைவர் அறிவித்துள்ளார். ஆரஞ்சு மண்டையா, பொம்பளை ஆளு உட்கார்ந்துருக்கு, வண்டியை கொண்டு எங்களை விடுதே? ஏக்கா ரோட்ல எதுக்கு உட்கார்ந்துருக்கியோ, தள்ளி போங்க. ஒரு முக்கிய அறிவிப்பு, ஊர் தலைவர் அறிவித்துள்ளார். என்னதுல லாக்டவுன் எதுவும் போட போறீங்களா? வர கிறிஸ்மஸை முன்னிட்டு நமது ஊரில் கோல போட்டி நடக்க உள்ளது. உண்மையாவே சொல்லுதே? ஆமாம் ஆமாம், ஒரு முக்கிய அறிவிப்பு நமது ஊர் தலைவர் அறிவித்துள்ளார். வர கிறிஸ்மஸை முன்னிட்டு நமது ஊரில் கோல போட்டி நடக்க உள்ளது. அனைத்து மகளிரும் தவறாது கலந்து கொள்ளவும். உமா உனக்கு நல்ல கோலம் போட தெரியுமோ? ஆமாடி நான் ரங்கோலி நல்லா போடுவேனே. இந்த
வச்சிடணும். இல்ல ஆரஞ்சு மண்டையா, பிரைஸ்லாம் சொல்லவே இல்ல. சொல்லுவேன்க்கா, எதுக்குக்கா அவசரப்படுறிய? வர 25ஆம் தேதி கிறிஸ்மஸை முன்னிட்டு நமது ஊரில் கோல போட்டி நடக்க உள்ளது. ஊர் தலைவர் அறிவித்துள்ளார். முதல் பரிசு பீரோ, இரண்டாவது பரிசு ஸ்டவ் அடுப்பு, மூன்றாவது பரிசு, நான்காவது பரிசு, ஐந்தாவது பரிசு, ஆறுதல் பரிசு அனைவருக்கும் உண்டு. தவறாது அனைவரும் கலந்து கொள்ளவும். மாலை 5 மணி அளவில் இப்போட்டி நடைபெற உள்ளது. ஏ உமா, திடீர்னு வந்தா நல்ல செய்தி சொல்லிட்டு போறானே. ஆமா கீதா, இந்த ஊர் தலைவர் எப்ப என்னதான் செய்தாருன்னு சொல்லவே முடியல பாத்தியா? ஆமா ஆமா உமாக்கா. சரி, அப்ப நான் கோல பொடியெல்லாம் கலர் சாயம் வாங்கி காய்க்க போறேன். எனக்கு கோலம் போடுறது பிடிக்கும்ல. சரி கீதா, நான் வாரேன். ஒரு முக்கிய அறிவிப்பு, ஒரு முக்கிய அறிவிப்பு. ஏல ஆரஞ்சு மண்டையா, நீ எப்ப இந்த வேலைக்கு சேர்ந்த? எக்க பள்ளிக்கூடம் லீவு பத்திலா, அதான் தலைவர் ஒரு முக்கிய அறிவிப்பு சொல்லிட்டு வர சொன்னாரு, அதான் வந்தேன். ஏலே ஆரஞ்சு மண்டையா, தலைவரா? அந்த ஊளமுக்கு மண்டையனா? போடி. எப்ப தம்பி, என்னப்பா அறிவிப்பு சொல்லு. ஒரு முக்கிய அறிவிப்பு. ஊர் தலைவர் அறிவித்துள்ளார். வர 25ஆம் தேதி கிறிஸ்துமஸை முன்னிட்டு நமது ஊரில் கோல போட்டி நடக்க உள்ளது. முதல் பரிசு பீரோ, இரண்டாவது பரிசு ஸ்டவ். அடடே, பரவாயில்லையே. ஊர் தலைவருக்கு இதெல்லாம் தோணிருக்கே. அனைத்து மகளிர்களும் தவறாது கலந்து கொள்ளலாம். வயது வரம்பு இல்லை. சரிக்கா, நான் வாரேன். இன்னும் 4-5 இடத்துல போய் சொல்ல வேண்டியிருக்கு. சரிப்பு சரிப்பு, நீ உன் வேலையை பாரு. ஒரு முக்கிய அறிவிப்பு. ஊர் தலைவர் அறிவித்துள்ளார். வர 25ஆம் தேதி கிறிஸ்துமஸை முன்னிட்டு நமது ஊரில் கோல போட்டி நடக்க உள்ளது. ஏய் இளிச்சக்கா, கோலப்பட்டிக்கு போவும் வரியல? ஏத்தி பங்குச்ச குட்டி, மறந்துட்டியா? நம்ம பிரியாணி போடணும்னு பேசியிருக்கோம்ல. ஏக்கா, நம்ம காலையிலே செஞ்சு போட்டுறோம் தானே. இது சாயந்தரம் தானே கோலப்பட்டி, வரவு என்ன? ஆமாக்கா இழிச்சக்கா, கரெக்டா இருக்கும். காலையில எல்லாரும் நம்ம பிரியாணி திங்க வருவாவோ, சாயந்தரம் எல்லாம் கோல போட்டிக்கு வருவாவோ. அன்னைக்கு ஒரே ஜாலியா தான் இருக்கும் போங்க. ஏட்டி, எனக்கு பெருசா எதுவும் கோலம்லாம் போட தெரியாதே. ஏக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, சும்மா ஏதாவது பூ கோலம், பூ எதுவும் வரைய தெரியும்ல, பூ போட்டு ஒரு கலர் பொடி போட்டு விட்டுருங்க. ஆறுதல் பிரைஸ் அது கிடைக்கும்ல. ஏக்கா ஆமாக்கா, எனக்கு கூட கொஞ்சம் கோலம் போட தெரியும். பங்குச்சமக்கா, நம்ம எல்லாரும் போவோம் சரியா? சரி டீ, போவோம். ஏக்கா, அப்ப அதுக்கு கோலப்பொடி அந்த இதெல்லாம் வாங்கணும்ல. ஏட்டி, உங்க வீட்ல இல்லையோ? ஆமாக்கா, இன்னும் வாங்கல. நான் அன்னைக்கு எங்க அப்பாட்ட சொல்லி விட்டேன், மார்கழி மாசம் பிறந்துட்டு கோலப்பொடி கலர் பொடியெல்லாம் வாங்கிட்டு வாங்கப்பா, கோலம் போடணும்னு சொல்லி விட்டேன். அதுக்கு எங்க டேடி என்ன சொல்லுதாவோ, நீ காலையில 6 மணிக்கு முடி, அதுக்கப்புறம் நான் வாங்கி தரேன்னு சொல்லுதாவோ. இரவு 10 மணிக்கு முழிச்சு நீ கோலப்பொடி கேட்டா அவர் அப்படிதான் சொல்லுவாவே. ஏட்டி, அப்ப இன்னைக்கு சாயந்தரம் கடைக்கு போயிட்டு வருவோம் வாரியல? ஏய் இளிச்சக்கா, என்கிட்ட இருக்கு பார்த்துடுங்க, எனக்கு அது போதும். நீங்க 2 பேரும் கடைக்கு போயிட்டு வந்துறீங்கள? சாயந்தரம் பிள்ளைகள் பள்ளி எடுத்து வந்து வரும் பாத்தீங்களா, அவர் அதுக்கு சோறு கீரை எல்லாம் போட்டு கொடுக்கணும். நீங்க 2 பேரும் போயிட்டு வரீங்களா? சரி டீ, அப்ப நீ வீட்ல இரு, நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். ஏட்டி, ஒரு 4 மணிக்கு போல போவோம் என்ன? சரிக்கா. பங்குச்சு குட்டி, என்னதெல்லாம் தேவைப்படும்? ஏட்டா, ஒரு கோல புக்கு வாங்கிடுங்க. பார்த்து கோலம் போடலாமா போடக்கூடாதுன்னு தெரியல. எதுக்கு நீங்க ஒரு கோல புக்கு வாங்கிடுங்க. பிறகு வெள்ளை கலரு கோலப்பொடி, பிறகு நல்ல கலர் கலரா இருக்கும்ல, அதுல ஒரு 12 கலர் வாங்கிடுங்க. சரி டீ, அவ்வளவு தானே, வாங்கிடுவோம். ஐயோ, யாரு ஜெயிக்க போறாவளோ தெரியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதப்ப அந்த தலைவருக்கு அறிவு வந்து ஊர்ல ஒரு போட்டி நடத்துறாரு. சரியான காமெடியா தான் இருக்கும் போங்க. ஏட்டி, போட்டி நடத்துறதுல என்ன டீ காமெடியா இருக்கு போதி? ஆமாக்கா, நல்ல நல்ல பையன்வெல்லாம் வருவானுவோ, பிள்ளைகளெல்லாம் நல்லா வரும். நல்லா பேசி திருச்சி இருக்கலாம்ல. காலை உடைச்சு விட உடைச்சி பையன் எல்லாம் வருவான். ரெடியே, உனக்கு பூ வச்சுட்டு போயாச்சு ஞாபகம் இருக்குதா? ஏட்டி பங்குச்ச குட்டி, அதெல்லாம் ஃபன்னு டீ. இந்த வயசுல பண்ணாம அவரை எந்த வயசுல பண்றது? நீ விடு, டோன்ட் வரி. இழுச்சக்கா, நீங்க வர அப்பலாம் சொல்லி கொடுக்காதியே. சரி டீ, விடு. ஏட்டி நெட்டூஸ், சாயந்தரம் போலாம் என்ன? சரிக்கா. சரி, அப்ப நானும் வீட்ல போய் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்கேன். எதுவும் இல்லைன்னா போன் பண்ணி சொல்லுவேன், எனக்கும் வாங்கிட்டு வாங்க. சரி டீ, அப்ப நீ போய் அந்த இதை பாரு, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு. எதுவும் வேணும்னா போன் போட்டு சொல்லு. சரிக்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினாலும் போதும், நிறையெல்லாம் வேண்டாம். சரி டீ, சரி. எப்போ என்ன குளிர் இந்த மார்கழி மாசம். பாத்தீங்களா மக்களே, காலையில ஒரு மூஞ்சி கழுவ முடியல, கை கால் கழுவ முடியல. என்ன குளிர்! எந்நேரமும் சுடுதண்ணியே எதிர்பார்க்க முடியுமா? எவ்வளோ குளிருது. நாமளே
சீக்கிரமா வந்துட்டோம். என்ன இந்த இளிச்சக்காவும் நெட்டவளியும் காணுமே. சிவப்பு கலரு சிங்கிச்சா, மஞ்சள் கலரு சிங்கிச்சா, பச்சை கலரு சிங்கிச்சா, புழு கலரு சிங்கிச்சா. ஏ இளிச்சக்கா என்ன இது? ஏட்டி பங்குச்ச குட்டி, கலர் சாயம் டீ, கலர் பொடி. ஏ அது தருது. என்னது இவ்வளவு வாங்கிருக்கியோ? ஏட்டி கோல போட்டி நடக்குதுல்ல, தெரியும் தானே? பெருவு என்ன கேள்வி இது? நான்சென்ஸ். ஏக்கா ஒரு ஆமா நான் சொல்லி விட்டனோ 12 கலர்னு. சரி சரி, இதுல பார்த்தா நிறைய இருக்கும் போலயே. அவ ஒரு பின்னாடி ஒரு மூட்டை நிறைய வச்சிருக்காளே. எக்கா வந்து இறக்குங்கக்கா, ரொம்ப வெயிட்டா இருக்குது. ஏட்டி உன் உயரத்துக்கு எனக்கு இறக்க இயலாத. இந்த இரு இழுச்சக்காவை அனுப்பிவிடுறேன். மெதுவா மெதுவா பங்குச்சு குட்டி கால்ல போட்டுறாதே. ஏக்கா என்ன கலர் நல்லா இருக்கு பத்தியில, நல்ல கலர் கலரா இருக்குக்கா. சரி போதும் போதும், எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, என் மண்டையே விழுந்துரும் போல கீழே. ஏட்டி முருங்கக்கா மண்டை எப்படி டி மண்டை தனியா கீழே விடும்? இடியட். ஏட்டி கீழே போட்டு தொலைஞ்சிராத, வாங்கிட்டு இருந்ததெல்லாம் வீணா போயிரும். ஏட்டி பொறுமையா கீழே இறக்கு, பொத்துன்னு போட்டுறாத. எப்பா என்ன காணோம், மார்க்கெட்ல இருந்து செமந்துட்டு வர்றதுக்கு. ஏட்டி லூசி, பைக் ஏதாவது எடுத்துட்டு போயிருக்கலாம்ல? அததான் பங்கச்சு குட்டி நானும் சொன்னேன் பைக்ல போலாம்னு. உங்க கூட எல்லாம் பைக்ல வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டா. அது உண்மை இல்லக்கா, உங்க கூட எல்லாம் வர முடியாது. ஓ மை காட், கிரேட் இன்சல்ட். சரி அடுத்து வேற ஏதாவது தேவைப்படுதா கோலப்பொட்டிக்கு? ஏட்டி இவ்வளவு கோலமாவும் வாங்கிருக்கீல, கடைசில வீணாதானே போகும். ஏக்கா எல்லாத்தையும் போட்டு நல்ல கலர் போடுங்க, நல்ல பெரிய கோலமா எல்லாத்தையும் போட்டு நல்லா தீட்டுங்க. என்ன தடி தீட்டணும்? ராணி பல்லு தீட்டி வச்சிருக்க மாதிரி நம்மளும் தீட்ட சொல்றியா? லூஸ்ல இப்ப. ஏக்கா கலரை தீட்டுங்கன்னு சொன்னேக்கா. ஏய் இளிச்சக்கா, எனக்கு ஒரு ஐடியா வருது பத்துடுங்க. ஆக்சுவலி உனக்கு கோவம் தானே வரணும், என்ன ஐடியாலாம் வருது? சரி அப்ப நான் சொல்லல, போங்க. எட்டி எட்டி நில்லு, சும்மா ஃபன் பண்ணேன் டீ, சொல்லு. இங்க வாங்க உட்காந்து பேசுவோம். 1 2 3 4 5 நிறைய இருக்கும் போலயே, என்ன முடியாதோ. எட்டி அது திங்கிற பண்டே இல்ல, தின்னுபடாதே. ஆமா அப்படியே அள்ளி தின்னுட்டாலும் கலர் கலரா இருக்குது, எப்படி வாய்க்குல போவோம்? அப்ப வெள்ளையா இருந்தா அள்ளி தின்னுபடுவேன். அஃப்கோர்ஸ் வெள்ளை கோலமாவும் டேஸ்டா தான் இருக்கும், நான் தின்றுருக்கேனே ஒரு டைம். ஆத்தி லூசு பயவுலையில என்னத்தெல்லாம் திங்குதுவோ. பங்குச்ச குட்டி நீ ஐடியாவை சொல்லு. ஏக்கா இவ்வளவு கலர் வாங்கிருக்கேல்ல, 2 மூட்டை. ஆமா 2 மூட்டை நிறைய இவ்வளவு கலர் கலரா வாங்கிருக்கிய. ஒரு மூட்டை மட்டும் நம்ம 3 பேருக்கும் கோலம் போடுறதுக்கு வச்சுட்டு மீதி ஒரு மூட்டையே நம்ம வியாபாரம் பண்ண என்ன? ஏய் பங்குச்சமக்கா, சோ உங்களுக்கு ஐடியாலாம் கொடுக்க தெரியுமா? ச்சே ஏட்டி என்ன டீ நல்லாலையோ? நல்லா இல்லையவா? ஏட்டி சூப்பர் ஐடியா டி. ஆமா இல்லக்கா, நிறைய இருக்கு பத்தில, பரவ கடைசில வீணாதானே போவோம். இந்த நீங்க வாங்கிட்டு வந்ததை அப்படியே ஒரு ஓரமா எடுத்து வைங்க, நம்ம 3 பேருக்கும் கோலம் போடுறதுக்கு. மீதி ஒரு மூட்டை அப்படி இருக்குல்ல, அதை வச்சு வியாபாரம் பண்ணுவோம், போட்ட காசு எடுத்துடலாம்ல. சே என்ன மைண்ட் டி உனக்கு, பிசினஸ் மைண்ட், அப்படியே பிசினஸ் உமன். சரி டி, இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன 2 நாள் இருக்கா கோலப்பட்டிக்கு? ஆமா 2 நாள் இருக்குல்ல, எல்லாத்தையும் வித்து விடலாம். அப்ப கடையை எங்க போடணும்? ஏட்டி இங்கன தான இந்த யோசனை வந்துச்சு, இங்கனே கடையை போட்டுருவோம். அதுவும் சரிதான். நான் போய் பியூட்டி பார்லர்ல ஒரு டேபிள் கிடக்கு, அந்த டேபிளும் 2 சேரும் எடுத்துட்டு வரேன் என்ன? சரிக்கா. ஏட்டி நெட்டூஸ், இந்த ஒரு மூட்டையை தூக்கி விடு, பியூட்டி பார்லர்ல கொண்டு போட்டு வரேன். நம்ம கோலப்பொட்டி அன்னைக்கு எடுத்துக்கலாம். தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க. ஐலசா ஐலசா மூட்டை தூக்கு ஐலசா. ஏட்டி வரட்டா? இந்த இதை பார்த்துடுங்க கோலப்பொடிய, நான் போய் டேபிள் எடுத்துட்டு வரேன். ஆட்டோ விச்சக்கா. இக்கா எவ்வளவு போட்டு விற்கணும்? ஏட்டி ஒரு கலர் 10 ரூபா. இப்போ இதுல எத்தனை கலர் இருக்கு? 20 கலர் இருக்கா? 20 கலருக்கும் அப்போ ஒவ்வொரு கலர் வாங்குவோம்ல, அவங்களுக்குலாம் 10 ரூபா டி. சரிக்கா சரிக்கா, இன்னைக்கு வியாபாரம் பார்க்குறோம், பிஸ்னஸ் மேனாக ஆகுறோம். ஆமாட்டி ஆமாட்டி. இக்கா வேற எதுவும் விவரம் தெரிஞ்சுதா? கோலப்பட்டி எங்க வச்சு நடக்குது அப்படிலாம்? தெரியல டி, இன்னும் விவரம் ஒன்றும் புரியல, ஒன்றும் தெரியல. ஆமா ஏக்கா தெரியலையா புரியலையா, ஏதாவது ஒன்று சொல்லுங்கக்கா. ஏட்டி தெரியல டி. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, அந்த சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. இந்தா வந்துட்டாவோ. இச்சக்கா எடுத்துட்டு வந்துட்டியலோ? ஆமாட்டி, இந்த பக்கம் போடுவோமா அந்த பக்கம் போடுவோமா? ஏக்கா இந்த பக்கமே போடுங்க, இதான் நல்ல வசதியான இடம் மாதிரி தெரியுது. சரி இங்கனே போட்டுருவோம். எப்படி டீ நம்ம கடை? சூப்பர் இச்சக்கா. சரி அடுத்து என்ன பண்ணணும்? ஏட்டி அடுத்து யாராவது நம்ம ஊர் மக்கள் யாராவது கோலப்பொடி வாங்க வந்தாங்கன்னா கிண்ண நிறைய கொடுங்க டீ, 10 ரூபாய்க்கு. பங்குச்ச குட்டி ஆட்கள் வருமா? வரவா வெளிச்சக்கா, இருங்க நம்ம இந்த ஆரஞ்சு மண்டையே மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு தெரியறான்ல, அவங்கிட்ட சொல்லுவோம் சரியா? ஆமாக்கா நல்ல ஐடியா. என்ன இன்னைக்கு உங்களுக்கு காலையில இருந்து ஐடியாவா கொட்டுது போலயே உங்க மண்டையில இருந்து. ஐடியா கொட்டுது, அவனுக்கு முடி கொட்டுது, இவளுக்கு ஐடியா கொட்டுதாம்ல. எப்போ ஆரஞ்சு மண்டை தானே,
ஆமா ஆமா வேலையா இருக்கியோ சரிப்பு 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 இரு ஆமா இந்த இலிச்சக்கங்கன டீ கடை முன்னாடி காபி கடை ஆமா நம்ம ஒரு காபி கடை முன்னாடி கோலப்பொடி கடை போட்டிருக்காவோ நம்ம ஊர் மக்கள் கோலப்பொடிக்கு யாராருக்கு வேணும்னா வந்து வாங்கிட்டு சொல்றியா ஆட்டோ ஆட்டோ சரி சரி ஒரு 50 ரூபாய் சேர்த்து வாங்கிக்க என்கிட்ட சரிப்பு எல்லார்கிட்டயும் சொல்லிடு ஆட்டோ ஆட்டோ வைக்கிறேன் ஏய் இலிச்சக்கா ஒரு 50 ரூபாயில வேலையை முடிச்சாச்சு விளம்பரம் கொடுக்க சொல்லியாச்சு சரிதானே ஏட்டி ரொம்ப தேங்க்ஸ் டி நண்பியே எந்த நண்பியே உயிர் திறக்கும் நண்பியே இக்கா இந்த பாட்டு நல்லா இருக்கும்லக்கா. பந்தம் என்ன சொந்தம் என்ன வந்தால் என்ன போனால் என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லே அந்த பாட்டு. ஆமாட்டி ஆமாட்டி அதுலயும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாட்டு தான் நல்லா இருக்கும். ஏதோ மழையில வராம இருந்தா சரிதான். ஆமா எந்த நேரத்துல எப்படி வரும்னு சொல்ல முடியாது. வெயில் அடிக்கட்டும் கடவுளே. பங்குஜ குட்டி யூ டோன்ட் வரி. கோடை பிடிச்சிட்டு நம்ம வித்துறலாம் எல்லாத்தையும். அதுக்குள்ள இழிச்சக்கா மழை வந்துச்சுன்னு வச்சுடுங்க கோலப்படி எல்லாம் ஈரமாயிட்டுன்னு யாரும் வாங்க மாட்டாவுல்ல அதான். அதெல்லாம் ஒண்ணும் வராது டி நீ டோன்ட் வரி. ஏன் இழிச்சவளே என்ன கடை போட்டுக்கா ஆரஞ்சு மண்டையே மைக்ல சொன்னானே ஏன் ஆத்தி ராணி அக்காவா தள்ளு பாப்போம் கடையே. எட்டி ராணி இது திங்கிற பண்டை இல்லட்டி அள்ளி தின்னுபடாதே குடல்லாம் வெந்து போவோம். பிறவு இது என்ன கடை ஏட்டி கோல போட்டி நடக்குதுல நம்ம ஊர்ல கலர் சாயம் டீ கலர் பொடி வேணுமா உனக்கு? கோல போட்டி நடக்குதாம்ல கோல போட்டி ட்ரன் 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 ட்ரன்டக்கா. ஏ ராணி அக்கா உங்களுக்கு கலர் வேணுமா வேண்டாமா வாங்கிட்டு எடுத்து காலி பண்ணுங்க. ஏட்டி பங்கஜம் நான் ஒண்ணு என்ன செஞ்சேன் நானும் வாரம் டீ கோல பொடி விக்கிறதுக்கு. சரி ரைட்டு பங்குஜமக்கா மண்டையெல்லாம் பத்திரமா வச்சிடுங்க. ஹெல்மெட் எதுவும் இருந்தேன்னா எடுத்து மாட்டிடுங்க. ஏட்டி எதுக்கு ஹெல்மெட் போட சொல்லுத? அது உங்களுக்குலாம் தெரியாது எங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் இளிச்சக்கா. ஏட்டி ரெட்ட குடுமி உனக்கு கலர் பொடி வேணுமா வேண்டாமா? இரு இளிச்சவளே நான் பார்த்துட்டு சொல்லுறேன். அந்த மஞ்சள் கலரு பருப்பு குழம்பு வைக்க ஆகும். இந்த பச்சை கலரு பச்சை பயிறு குழம்பு வைக்க ஆகும். சிவப்பு கலரு கார குழம்பு வைக்க ஆகும். 3 கலர் கேட்போம். ஏன் இளிச்சவளே எனக்கு பச்சை மஞ்சள் சிவப்பு 3 கொடு. ஏட்டி போதுமா இந்த 3 கலரை வச்சு கோலம் போட்டுருவியா? கோலம் போடுறதுக்கு யாரு கேட்டாவோ? நான் குழம்பு வைக்கிறதுல கேட்டேன். ஓ இப்ப புருஷனும் பொண்டாட்டி இதை வச்சுலாம் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டியலா? நாங்க டிஃப்ரெண்டா திம்போம். ஏட்டி டிஃப்ரெண்டா திங்குறேனே உயிரை விடாம இருந்தா சரிதான். இந்த 3 கலர் தானே வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு. குடு 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 குடு. ஹாய் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க வீடியோ போடுறோம்ல, எங்களுக்காக நீங்க ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க.